வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். இலங்கையில் அதிசயமாக தோன்றிய பாரிய ரத்தினக்கல் பாறை, போலீசார் தீவிர பாதுகாப்பு. அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம், அமைச்சர் பிமலின் அதிரடி அறிவிப்பு. தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ள பணம். சாணக்கியன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவால் அதிகரிப்பு. செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரைசேரிக்கு திரும்பியது. ஐரோப்பிய நாடுகள் மீது விதித்த வரிகளை 100% நிறைவேற்றுவதாக ட்ரம்ப் உறுதி. கண்டி கலகாத் தெல்தோட்டவத்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவில் அருகே ஒரு பெரிய நீல நிற பாறை தோன்றியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாறை ஒரு ரத்தினக்கல்லாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. டித்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட மண் சரிவுடன் இந்த பாறை உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு தள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. மண் சரிவு பல வீடுகளையும் அப்பகுதியில் உள்ள கோவிலையும் சேதப்படுத்தியது. புதிதாக கட்டப்பட்ட இந்த கோவிலை எதிர்வரும் மார்ச் மாதம் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பேரழிவுக்கு பிறகு கோவிலுக்கு அருகில் பல்வேறு வண்ணங்களில் ஒரு கல் முதலில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி வெளிப்படுவதாக தகவல் பரவியதால் பாறையை பார்க்க ஏராளமான மக்கள் வந்துள்ளனர். மேலும் அதை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பை நிறுத்தியுள்ளனர். சுமார் 1 டன் எடையுள்ள இந்த பாறையை நேற்று மாலை ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணைய அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தது. இது ஒரு கொத்து வடிவிலுள்ள ஒரு சிறப்பு வகை பாறை எனவும் ரத்தினக்கல்லா என்பதை இன்னமும் உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது எனவும் ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரத்தினக்கல் மற்றும் நகைகள் ஆணைய அதிகாரிகள் சில நாட்களில் மீண்டும் அந்த இடத்தை ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் பாறை தொடர்பாக நிரந்தர முடிவு எட்டப்படும் வரை சிறப்பு பாதுகாப்பை பயன்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு கலாநிதி பட்ட சான்றிதழை வழங்க போதுமான நேரம் கடந்துவிட்டதால் தற்போது அவரிடம் சான்றிதழ் இல்லை என்றே தான் நம்புவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சியொன்றில் நேற்று நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சியின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறியுள்ளார். 1 வருடத்துக்கு மேலாகியும் அசோக ரன்வல தனது கலாநிதி பட்ட சான்றிதழை வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதன் விளைவாக ஒரு கட்சி அவருக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச அரசியல் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டின் உயரிய பதவியில் இருந்து அவர் குறுகிய காலத்தில் நீக்கப்பட்டமை அவருக்கு கிடைத்த பாரிய தண்டனையாக நான் கருதுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2026 வரவு செலவு திட்டங்களுக்கு இணங்க வழங்கப்படவுள்ள நிவாரண திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு ஏற்ப நியாயமான நாளாந்த ஊதியத்தை வழங்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை ரூபாய் 1550 உயர்த்தவும் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக ரூபாய் 200 வழங்கவும் ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார். இந்த திட்டங்களை செயற்படுத்த 2026ஆம் ஆண்டுக்கு ரூபாய் 5000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. அதன்படி தோட்டக்கலை மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சகம் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து ஜனவரி 1, 2026 முதல் 6 மாதங்களுக்கு தோட்ட நிறுவனங்கள் மூலம் தொடர்புடைய ஊக்கத்தொகையை செலுத்தவும் பின்னர் அதை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த முறைமையின்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பனவை வழங்குவதற்காக தொழிலாளர் அமைச்சரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சரும் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மட்டக்களப்பில் கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் மற்றும் ALM கிஸ்புல்லா முயற்சி செய்து வருகின்றனர் என EPDP கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசேல் ராஜ்குமார் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கடற்றொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக 9 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டன. இதில் 7 எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அவற்றின் பொருட்கள் திருடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் கிடக்கின்றன. இந்த நிலையில் களுவங்கேணியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் இருப்பதை அறிந்து நான் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை செலவு செய்து கடற்றொழிலாளர் சங்கத்திடம் இருந்து 5 வருட குத்தகைக்கு பெற்று
அந்த எரிபொருள் நிலையத்தை மீளியக்கத்துக்கு கொண்டு வந்து இயக்கி வருகின்றேன். 4 ஆண்டுகள் எந்தவிதமான பிரச்சனையுமின்றி நான் செயற்படுத்தி வந்தேன். இந்த நிலையில் இரா சாணக்கியன் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அவரது பினாமிகளுக்கு எடுத்துக் கொடுக்கும் முயற்சியை கடந்த 2025ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பொய்த் தகவல்களை கொடுத்து அரசாங்கத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பாக்கின்றார். அதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இரா சாணக்கியன் முயலை கொண்டு சென்று அதற்கு 3 கால் என்று சொன்னால் அங்குள்ள உறுப்பினர்கள் அனைவரும் 3 கால் என தெரிவிக்க கூடாது, அதனை விசாரணை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையின் குறைந்தபட்ச சம்பளம் 3000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு தொழில் ஆணையாளர் நாயகம் HMDN K வத்தலியத்த குறிப்பிடுகையில் அதற்கமைய குறைந்தபட்ச சம்பளம் 27,000 ரூபாவிலிருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திருத்த சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் போது இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலம் ஏதேனும் கைத்தொழில் அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர் தொடர்பில் அண்மைய தொழில் வழங்குனர் மற்றும் இறுதி தொழில் வழங்குனர் உட்பட அனைத்து தொழில் வழங்குனர்களும் அச்சட்டத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருத்த சட்டத்தின் 4வது பிரிவின்படி வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவுகளை சேர்ப்பதை தவிர ஊழியர் ஒருவரால் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் தேதியாகும் போது பெற்றுக்கொண்டிருந்த வேறு எந்த கொடுப்பனவையும் குறைந்தபட்ச சம்பளத்திற்காக ஈடு செய்ய பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்புக்கு அமைய ஊழியர் சேம லாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், மேலதிக நேரம், பணிக்கொடை, மகப்பேற்று நன்மைகள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகள் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளுக்கும் இதனை பிரயோகிக்கும் பொறுப்பு தொழில் வழங்குனர்களுக்கு உரித்தாகும். ஏதேனும் ஒரு வகையில் உரிய முறையில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளாத தொழில் வழங்குனர்கள் இருப்பின் அது தொடர்பான முறைப்பாடுகளை CMS லேபர் டிபார்ட்மெண்ட் government.lk ஊடாக தொழில் திணைக்களத்தின் முறைப்பாட்டு முகாமைத்துவ கட்டமைப்பில் பதிவிடலாம் அல்லது அருகிலுள்ள தொழில் அலுவலகத்தில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்க முடியும். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக அதற்கான செலவீன பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு தயாரிக்கப்பட்டு மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அது அங்கீகரிக்கப்பட்டு நிதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பிரகாரம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிதி விடுவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க ஆயத்தங்களை செய்த வேளை யாழில் நிலவிய சீரற்ற வானிலைகளால் புதைக்குழிக்குள் வெள்ள நீர் தேங்கி நின்றமையால் அகழ்வாய்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. அந்நிலையில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதிகளில் செலவு செய்யப்படாத நிதிகள் திரைசேரிக்கு திரும்பியுள்ளது. அதனால் இவ்வாண்டுக்கு மீண்டும் புதிதாக செலவீன பாதீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு மன்றினால் அது அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் நிதி அமைச்சினால் அந்த நிதி மீள ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை செம்மணி புதைக்குழி பகுதிக்குள் தற்போதும் வெள்ளம் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 9ஆம் தேதி நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் நல்லூர் பிரதேச சபையினால் வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அன்றைய தினத்துக்கு பின்னரே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பிலான முடிவுகள் எடுக்கப்படும் என நீதிமன்றம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று தனது கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகளை விதிக்கப் போவதாக விடுத்த அச்சுறுத்தலை 100% நிறைவேற்றுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட 8 நேட்டோ உறுப்பு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் மீது எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% வரியும், ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25% வரி
வரியும் விதிக்கப்படவுள்ளது. இதனிடையே நோபல் அமைதி பரிசு தனக்கு வழங்கப்படாததற்கு நோர்வேதான் காரணம் என ரம் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் அமைதி பற்றி இனி தான் சிந்திக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள டென்மார்க் மற்றும் பிரித்தானியா கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அந்த மக்களும் டென்மார்க்குக்கும் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. இந்த விவகாரத்தை கையாள ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்வரும் வியாழக்கிழமை அவசர உச்சி மாநாட்டை கூட்டவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிபிஎன் லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்.